சாட்டர்டே மிட் மார்னிங் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 போல் கீழே விழுந்திருந்தது. கொண்டுட்டு வந்து எல்லாத்தையுமே உரிச்சு வச்சிடலான்னு இன்றைக்கி அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம உரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கும் போது எடுக்கிறதுக்கு நமக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உரிச்சு கொண்டுட்டு போயிட்டு உள்ளே வச்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். வெரைட்டி ரைஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். புளி சாதம், அதுக்கப்புறமா தயிர் சாதம். எப்போதுமே சாதம் குழம்பு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு வெரைட்டி ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். தயிர் சாதத்துக்கு மட்டும் சாதம் வந்து தனியாக குலைவாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துட்டு தயிர் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா கேரட் அதுக்கப்புறம் மாங்காய் ரெண்டுத்தையும் வந்து துருவி வந்து சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு தாளிப்பு சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா புளி சாதமுமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். புளி சாதத்துக்கு ஆல்ரெடி பொடி வந்து ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதுவுமே ரொம்ப சிம்பிளாக வந்து வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை. அதுக்கப்புறமா புளி சாதத்துக்கு எங்கள் வீட்டில் தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவுமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.